பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சதுர்த்தி திதியில நம்ம என்ன செய்யணும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 15 விதமான திதி நமக்கு இருக்கு. பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும், பிரதமையிலிருந்து அமாவாசை வரையில திதி. இதுல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு திதியில பிறந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டு, ஒரு திதியில பிறந்தால் அவங்க என்னென்ன யோகத்தெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது சங்கல்பத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திதிவார நக்ஷத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமானது. இதுல திதிவார அப்படின்னு சொல்றதுல ஃபர்ஸ்ட் என்ன வருது, திதி. அந்த திதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சதுர்த்தி திதி அப்படிங்கிறது மிக விசேஷமானது. வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. இதுல பாத்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி, சுவாமிக்கு விசேஷமான சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி. சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு பேரு. சங்கடங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தி. எந்த ஒரு விசேஷம் பண்ணினாலும், எந்த ஒரு நற்காரியங்கள் நம்ம செய்யதாலும் முதல்ல என்ன பண்றோம், விநாயகர் வழிபாடு தான். மஞ்சள் பிள்ளையரை பிடிச்சு வச்சு முதல்ல விநாயகருக்கு நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம சொல்றோம். விநாயகர் பெருமானுக்கு எல்லா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முதல் பூஜை விக்னேஸ்வரர் பூஜை, அப்புறம்தான் எல்லாமே. அப்போ அந்த சதுர்த்தி திதி அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சா சதுர்த்தி திதியில நம்ம மேல வருவோம், நமக்கு அமோகமா நம்ம இருக்கணும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் உண்டுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் விடாம பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு விநாயகர் பெருமான், சில பேருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமான் தான் எல்லாமே. அதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணாம இருக்க மாட்டாங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா அதீத தெய்வம், அதாவது ஆத்மார்த்த தெய்வம்னு சொல்லுவாங்க, உபாசனா தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது சில பேருக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அம்பாள், சில பேருக்கு சிவபெருமான், சிவனடியார்கள் சிவபெருமான், சில பேர் பெருமாளை கதி, சில பேர் பெருமாள் நாராயணா நாராயணா உட்கார்ந்து இருந்திருந்தா நாராயணா அதுதான். சில பேருக்கு கருமாரியம்மன், அம்மா தாயே கருமாரியம்மா காப்பாத்துமா, உட்கார்ந்து எழுந்திருந்தாலே அதுதான் வாயில வரும். அந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. சரி, அப்ப அந்த சதுர்த்தி திதியில நம்ம என்ன செய்யலாம்? இப்போ சங்கடஹர சதுர்த்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் பண்ணக்கூடாது. சங்கடஹர சதுர்த்தியில நீங்க மோதகம் செய்து சுவாமிக்கு ஒரு 16 பண்ணுங்க. 16 பண்ணி ஷோடச நாமாவளி சொல்லி 16 கொழக்கட்டை நைவேத்தியம் சுவாமிக்கு மோதகம் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணினாலே சிறப்பு. இது ஒண்ணு. இது முதல் விஷயம் நான் சொல்லியிருக்கிறது. ரெண்டாவது, அதே சதுர்த்தி திதியில நமக்கு பணம் சேரணுங்க. பணம் நமக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம், இந்த பணத்துக்காக நம்ம எவ்வளவு ஓடி ஆடி கஷ்டப்படுறோம். நேர்மையா நம்மளோட முழு உழைப்பையும் நம்ம உழைத்து சம்பாரிச்சு, அதுல நமக்கு எதிர்பாராத செலவுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ், எவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு பணம் இருந்தால்தான் எல்லாமே. நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்க செய்யற புண்ணியங்கள், நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை சேர்ந்தது. நன்னா அமோகமா இருப்பீங்க. 4 காசு பணம் இருந்தா தான் பூமியில மரியாதை, இல்லைன்னா இல்ல. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யாரும் ஒண்ணு இல்லாத வரமா உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சபையில கூட காசு பணம் இருந்தாதான் சபையில நீங்க முன்னாடி உட்காரலாம். உண்டா இல்லையா? உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்போ அந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பணம் சேரக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு. சதுர்த்தி திதிக்கு மட்டும், சதுர்த்தி திதியில அதுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது உண்டு. அதாவது சதுர்த்தி திதியில சாதாரணமா நம்ம சங்கடஹர சதுர்த்தியில நம்ம பூர்ண கொழக்கட்டை பண்ணுவோம், பூர்ணம் வச்சு மோதகம் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், அருகம்புல் சாத்துவோம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோம். விநாயகர் பெருமானுக்கு எல்லாமே நிறைய நம்ம செய்வோம். பால விஷயங்கள்லாம் பண்ணி விநாயகர் பெருமானை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுவோம். விநாயகர் பெருமான் நம்ம சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு விஷயம், வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. 2 வரி ஸ்லோகம் தான். வக்ரதுண்ட மகாகாயன மகாகணபதி, வக்ரதுண்ட கோடி சூரிய சமப்பிரபா. கோடி சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த பிரகாசம் விநாயகருடைய முகத்துல இருக்குமா. அப்ப ஒரு சூரியனோட பிரகாசமே இப்படி இருக்குன்னா கோடி சூரியனுடைய பிரகாசத்தை நினைச்சு பாருங்களேன், ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்ப அந்த மகாகணபதி எப்படி இருப்பாருன்னு நினைச்சு பாருங்களேன். கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ. நான் செய்யக்கூடிய காரியத்துல குருமே தேவோ, நீ எனக்கு குருவாக வந்திருந்து, குருமே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா, எனக்கு எல்லா காரியத்தையும் நல்லபடியா எடுத்து நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர் பெருமான் கிட்ட 2 வரி ஸ்லோகத்தை நம்ம சொல்லி சுவாமி கிட்ட வழிபாடு பண்றோம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன சொல்றோம், விநாயகர் கிட்ட நம்ம என்ன சொல்றோம்,
கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் விநாயகர் ஸ்லோகம் சொல்றோம். இதை விட அடுத்ததாக ஒரு ஸ்லோகம் இருக்கு. மொத்தம் 3 ஸ்லோகம் சொல்றேன். இதுல 2 ஸ்லோகம் கண்டிப்பா நீங்க சொல்லலாம். மூஷிக வாகன, அவருடைய வாகனம் என்ன? மூஷிகம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த, மோதகத்தை ஹஸ்தத்துல மோதக ஹஸ்த சாமர கர்ண, சாமரம்னா என்ன? காது. சாமரம்னு விசிறி மாதிரி இருக்கக்கூடிய, சாமர கர்ணன்னா என்ன? காது. சாமர கர்ண விசிறி மாதிரி இருக்கக்கூடிய காது. சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர, யாரோட புத்திரன்? மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே, நான் உன் பாதத்துல விழுந்து சரணாகதி அடையிறேன். உங்களால சொல்ல முடியாதா? சொல்லலாமே. சொல்ல தெரியாதவர்கள் கூட சொல்லலாமே. அந்த அளவுக்கு இந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு விசேஷமா. சரி சுவாமி, சதுர்த்தி திதிக்கும் பண ஈர்ப்பு தன்மைக்கும் என்ன விஷயம் உண்டு? சதுர்த்தி திதியில நான் எப்படி பண்ணினா எனக்கு அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வருமா? நல்ல எனக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்குமா? எனக்கு தடங்கள் இல்லாம எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். திங்கக்கிழமையில சதுர்த்தி வந்தா மிஸ் பண்ணாதீங்க. உண்மையை சொல்றேன். திங்கக்கிழமையில சதுர்த்தி வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அந்த நாள்ல ட்ரை பண்ணி எப்படியாவது விரதம் இருங்க, கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிடுங்க. அன்னைக்கு திங்கக்கிழமையில சதுர்த்தி வந்தா விடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. ரொம்ப விசேஷமானது ஒண்ணு. சரிங்க. இப்போ அந்த நாள்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த சதுர்த்தி திதி வருது பாத்தீங்களா, அந்த நாள்ல சங்கடகர சதுர்த்தியை வச்சுக்கோங்களேன். சங்கடகர பௌர்ணமி கழிச்சு 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுங்க? சுக்கிரஹோரை, சுக்கிரஹோரையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கிரஹோரையில பச்சையில துணி வாங்கிக்கோங்க, வெல்வெட்டு துணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலா பச்சை துணி, நல்ல கரும் பச்சையா இருக்கலாம். நார்மல் பச்சை கிளி, பச்சை வஸ்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பச்சை வஸ்திரமா இருந்தா விசேஷமான பச்சை வஸ்திரம் வாங்கிக்கோங்க. அந்த பச்சை வஸ்திரத்துல என்னென்ன போடுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பச்சை கற்பூரத்துக்கு ஈர்ப்பு தன்மை அதிகம். பச்சை கற்பூரம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காய், குறைஞ்சபட்சம் ஒரு 9 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதுல பட்டை சேர்த்துக்கோங்க, ஈர்ப்பு சத்து அதிகம். அதே போல அதுல என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டா, வெட்டி வேர் சேர்த்துக்கணும். வெட்டி வேர் சேர்த்துக்கணும். இது எல்லாமே அந்த பச்சை துணியில சேர்த்துக்கணும். அதே போல வெள்ளருக்குலயே வெள்ளருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வெள்ளருக்கு பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பூ இருக்கு பாத்தீங்களா, அந்த பூ காஞ்சு போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த பூ வெள்ளருக்கு பூ இருக்கு பாத்தீங்களா, அது காஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பச்சை துணியில முடி போட்டு சந்தனம் குங்குமம் வைத்து விநாயகர் பெருமான் கிட்ட வச்சு, எனக்கு கடன் அடைந்து என்னுடைய செல்வம் சேர்ந்து நான் அமோகமா இருக்கணும், வாழ்க்கையில நன்னா இருக்கணும், விநாயகர் பெருமானுடைய அருளால அடுத்தடுத்து நான் நன்னா இருக்கணும், கற்பக விருட்சத்தோட, கற்பக மகாகணபதி, பிள்ளையார்பட்டி கற்பக மகாகணபதி எப்படி இருக்கார் மாதிரி நான் நல்லா அந்த கற்பக விருட்சத்தோட நன்னா அமோகமா இருக்கணும், வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணி சுவாமி கிட்ட எடுத்து வைக்கணும். சுக்கிரஹோரையில பச்சை துணியில அந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. சதுர்த்தி திதியில சுக்கிரஹோரையை பயன்படுத்திக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுர்த்தி திதியில சுக்கிரஹோரையை பயன்படுத்தி வைக்கணும். சரி, ரைட்டு. அந்த நாள்ல அந்த சதுர்த்தி திதியில இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, அருகம்புல்லுக்கு தண்ணி ஊத்தணும். அருகம்புல் வளர்த்தீங்கன்னா அருகம்புல்லுக்கு கண்டிப்பா தண்ணி ஊத்தணும். அல்லது நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊத்தணும். பெரிய நெல்லி மரம் சொல்றோம் இல்லையா, அந்த நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊத்தணும். 3வது துளசிக்கு தண்ணி ஊத்தணும். இது 3 அந்த நாள்ல கண்டிப்பா செய்யணும். நீங்க மற்ற நாள்ல செய்யறீங்களோ இல்லையோ, இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க செய்யணும். சில விஷயங்களை நான் முக்கியமா சொல்றதுக்கு காரணம், இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில, ஏதாவது ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி, ஏதாவது ஒரு நாள்ல திங்கக்கிழமையில மகா கணபதிக்கு உகந்த நாளாக சதுர்த்தி எப்படி நம்ம வருதோ அந்த சதுர்த்தி நாள்ல 1008 மூல மந்திரத்தினாலே, அருகம்புல்லாலையும் அதே போல நெல் பொறியினாலையும் சுவாமிக்கு ஆகுதி பண்ணி ஹோமங்கள் பண்ணணும். 1008 முறை வீட்டுல நீங்க ஹோமம் பண்ணினீங்களே ஆனால் பூர்வ புண்ணியம் இல்லாதவர்கள் கூட கோடீஸ்வரர் ஆகலாம். பூர்வ புண்ணியம் இல்லாதவர்கள் கூட, நான் போன ஜென்மத்துல பாவம் பண்ணிட்டேன், நான் இந்த ஜென்மத்துல கஷ்டப்பட, பூர்வ புண்ணியம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூர்வ புண்ணியம் பண்ணாதவங்க கூட இந்த 1008 முறை அந்த மூலமந்திர ஜப ஹோமம் பண்ணும்பொழுது 1008 தடவை இந்த அருகம்புல்னால அவன் ஹோமம் பண்ணும் பொழுது, நெய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆஜியத்தினால இந்த ஹோமம் பண்ணும் பொழுது கோடீஸ்வரன் ஆகிறதுல மாற்றமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் பெரிய அளவுல பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பெரிய லெவல்ல இருப்பான். அவனுக்கு சகலவித சௌபாகியத்தோட இருப்பான்.
இது வந்து கேட்டீங்கன்னா 1008ன்னா 1008 முறை கரெக்டா சொல்லணும். சும்மா 1008 தடவை ஹோமம் பண்றேன்னு சொல்லி எண்ணிக்கை வச்சுக்கணும். ஜபமாலை வச்சு எண்ணிக்கணும். 108 ஹோமம் பண்ணணும். இது வந்து 1 மணி நேரத்துல முடியறது கிடையாது. 1008 ஆகுதி பண்ணணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உட்கார்ந்து பண்ணணும், எத்தனை பேர் மந்திரம் சொல்றாங்க, என்ன சங்கல்பம் பண்றோம், என்ன சங்கல்பம். இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகல, சதுர்த்தியில ஹோமம் பண்றாங்க, அருகம்புல்னால ஹோமம் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க என்ன காரணத்துக்காக பண்றாங்க? கல்யாணத்தை முன் வச்சு பண்றாங்களா, இல்ல வீடு வாசல் முன் வச்சு பண்றாங்களா, இல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்ல வீடு கட்டினது பாதியில என்ன காரணத்துக்காக வச்சு பண்றாங்க? அதுதான் அதுல முக்கியம். அணுகை என்று சொல்லக்கூடிய அணுகையை பண்ணி மகா சங்கல்பம் பண்ணும்பொழுது சங்கல்பம் பண்ணி 1008 முறை, பூர்வ புண்ணியம் இல்லாதவன் கூட இந்த 1008 முறை அந்த ஹோமத்தை பண்றவங்க, அருகம்புல்னால சுவாமிக்கு ஹோமத்தை அருகம்புல் மாதிரி அதாவது கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது தேடி பிடிச்ச ஒரு 4 அருகம்புல் எடுத்துன்னு வந்து அங்க வச்சாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அருகம்புல் இல்லாத விக்னேஸ்வரர் பூஜை சிறப்பு இல்லாதது, சிறப்பு கிடையாது, அது சிறப்பு இல்லை. அந்த 4 அருகம்புல்லாவது அதுல இருக்கணும், இருந்தாதான் அது சிறப்பு, மகா கணபதிக்கே உண்டான சிறப்பு. அதுக்கு அவருக்கு பிடித்தமானது அருகம்புல். அதுவே இல்லைன்னா அப்புறம் அந்த பூஜையில என்ன பலன் இருக்கு சொல்லுங்க? கிடையாது. 4 அருகம்புல்லாவது அதுல இருக்கணும். அதே போல அந்த விநாயகரை வைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா தொன்னையில வெத்தலையில அழகா வைக்கணும். அந்த மகா கணபதியை நீங்க வைக்கிறது கூட, இந்த மகா கணபதி கூட நம்ம மஞ்சள்ல, கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லக்கூடிய நல்ல மஞ்சள்ல அந்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. 16 விதமா அந்த விநாயகரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெள்ளத்துல பிடிக்கலாம், அரிசி மாவுல பிடிக்கலாம், சந்தனத்துல பிடிக்கலாம், 16 விதமா பிடிக்கலாம். அப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த சதுர்த்தி திதி இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களுக்கும் அதி உன்னதமானது. மூலமந்திர ஹோமத்தோட நீங்க செய்தீங்களே ஆனால் உங்களுக்கு சிறப்பானது. இந்த பக்தி ஒளி சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ பொதுவா இப்ப நீங்க சங்கடகர சதுர்த்தினா என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போய் ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. வீட்லயே ஒரு ஹோமம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல ஒரு ஹோமம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லுங்க, எங்க சுவாமி சொல்லியிருக்காங்க, அருகம்புல்னாலையும் நெல் பொறியினாலையும் எங்களுக்கு மகாகணபதிக்கு ஹோமம் பண்ணி கொடுங்க, 108 ஆவர்த்தி சொல்லுங்க, 108 தடவை மூலமந்திரம் ஜபம் பண்ணி எங்களுக்கு ஹோமம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க. உங்களால 108 முறையாவது பண்ணுங்க. 1008 முறை பண்ணினா 12 மாசத்துக்கு செஞ்ச பலன் உங்களுக்கு வந்துடும். ஒரு முறை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா 12 மாசத்துக்கு செஞ்ச பலன் உங்களுக்கு வருது. 1008 தடவை நீங்க ஜபம் பண்ணி அந்த ஹோமத்தை நீங்க பூர்த்தி செய்யும் பொழுது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 108 தடவையாகுது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. அதுலயும் நான் வந்து இந்த சம்பா அரிசி சொன்ன பாத்தீங்களா, இந்த சம்பா அரிசியில வந்து பாத்தீங்கன்னா அதுல செய்யக்கூடிய அந்த அவல்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுங்களா? குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். அத மகா கணபதிக்கு அந்த நாள்ல வச்சு பூஜை பண்ணும்போது சக்சஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு விஷயமா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில நீங்களும் வெற்றி பெறலாம். அப்ப சதுர்த்தி திதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. நான் சதுர்த்தி திதியில பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பாங்க? ஏகாதசி திதியில பிறந்தோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. பஞ்சமி திதிக்கு ஒரு விசேஷம் உண்டு, ஷஷ்டி திதிக்கு விசேஷம் உண்டு, சப்தமி திதிக்கு விசேஷம் உண்டு. அப்ப நான் சதுர்த்திக்கு மட்டும்தான் நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். அப்ப அடுத்ததுல எப்படி நீங்களே நினைச்சு பாருங்க, ஓ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. அதனால அனைவரும் மகா கணபதி துணை கொண்டு நான் இந்த சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்தால் குபேரன் பண விஷயத்துல நம்ம நன்னா இருந்து அமோகமா இருப்போம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இதை அனைவரும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கிறேன். சுபா, வாழ்க வளமுடன்.